வணக்கம். இன்றைக்கி நம்ம என்டிஎஸ்சி எக்ஸாமோட மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேட் அதோட 2019-20 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் 50 கொஷின்ஸ் பார்ட் 1ம் செகண்ட் 50 கொஷின்ஸ் பார்ட் 2லையும் போட்டிருக்கேன். பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் இந்த சீரீஸில் லாஸ்ட்டாக என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். சரி, இப்போ வந்து இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஒரு ரெண்டு நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 6க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4, 15க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 9, 31 15க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 16, 56 31க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 25. ஸோ இது பார்த்திங்கன்னா 4, 9, 16, 25 உள்ள சிமிலாரிட்டி எப்படின்னா பாருங்கள், 2 ஸ்கொயர் இருக்கும், 3 ஸ்கொயர் இருக்கும், 4 ஸ்கொயர் இருக்கும், 5 ஸ்கொயர் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அடுத்தது என்னவாக இருக்கணும்? 6 ஸ்கொயராக தான் இருக்கணும். அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் 56க்கும் எக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 6 ஸ்கொயர், அதாவது 36 இருக்கணும். ஸோ இப்போ அதில் தான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ 92. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த சீரீஸில் லாஸ்ட்டாக என்ன வரும்? ஸோ இது வந்து எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு சில டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில டைம் டிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம டிவிஷன் இப்போ குறைஞ்சிட்ருக்கனால மேக்ஸிமம் டிவைட் பண்ணுற மாதிரி தான் வரும். அது பாருங்கள், இப்போது 5040க்கும் 840க்கும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6. 840யும் 168ம் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5. 168 42வும் டிவைட் பண்ணும்போது 4. 42வும் 14ம் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 3. அப்போது 14ம் லாஸ்ட்டு நம்பர் எக்ஸையும் நம்ம டிவைட் பண்ணால் கண்டிப்பாக என்ன தான் நம்மளுக்கு வரணும்? 2 வரணும். ஸோ கண்டிப்பாக 2 தான் வரணும்னா அதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸில் லாஸ்ட் டைம் என்ன வரும்? எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அதை பொறுமையாக நம்ம திங்க் பண்ணும்போது அது நமக்கு தெரியும். ஆன்சர் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், 24க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 10, 41க்கும் 24க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 17, 65க்கும் 41க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 24, 96க்கும் 65க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 31. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 இதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். பாருங்கள், 10 நம்ம எப்படி எழுதலாம்? 3 + 7. 17 பாருங்கள், 3 + 7 + 7. 24 பாருங்கள், 3 + 7 + 7 + 7. சரிங்களா? இப்போ 31 எப்படி எழுதலாம்? 3 + 7 + 7 + 7 + 7. ஸோ கண்டிப்பாக அடுத்தது என்னவாக இருக்கும்? ஒரு 7 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். ஸோ ஒரு 7 எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் அதோடய வேல்யூ என்ன? 38. அப்போது எக்ஸ்க்கும் 96க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக 38. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த 96 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் சம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம 134 ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தா தான் வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதை மேப் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லோவிலேருந்து பாருங்கள், 2 × 6 12 வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ப்ளூ மேப் பாருங்கள், 3 × 12 36. இங்கே 3 இருக்குது, அந்த 12ஓட மல்டிபிள் பண்ணால் அடுத்த நம்பர் 36 வருது. ஸோ இப்போ ரெட்டில் பாருங்கள், ரெட்டில் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 4யும் 16யும் மல்டிபிள் பண்ணால் அதோட ஆன்சர் தான் எக்ஸாக இருக்கணும். அந்த ஆன்சர் என்ன? 64. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இந்த சீரீஸில் இது லாஸ்ட்டாக என்ன வரும்னு கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பக்கத்து நம்பர் ரிலேஷன், அப்புறம் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ரிலேஷன் வந்து இந்த நம்பர் பாருங்கள். இதில் ஆக்சுவலாக 2 சீரீஸ் இருக்குது. சரிங்களா? நான் 2 சீரீஸாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் தனியாக பிரிச்சுக்கணும். ஈவன் நம்பர்ன்ற பாருங்கள், சாரி, ஈவன் நம்பர் ஆட் நம்பர் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 5, 11, 17, 23. சரிங்களா? அடுத்து இன்னொரு சீரீஸ் என்னென்னா 1, 6, 36. இதுக்குள்ளே தான் ஒரு காம்பினேஷன் இருக்கும் பாருங்கள். இப்போ 5 + 6 என்ன வருது? 11 வருது. அதே 11 + 6 போட்டிங்கன்னா 17 வருது. 17 + 6 போட்டிங்கன்னா 23 வருது. இது பாருங்கள், இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 6. செகண்ட் சீரீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1 கூட அடுத்து 6 ஆட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் வருது. அப்போ 6 இன்னொரு 6 1 கூட 6 மல்டிபிள் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் வருது. அதே 6ஓட இன்னொரு 6 மல்டிபிள் பண்ணும்போது
நெக்ஸ்ட் நம்பர் வருது. ஸோ அப்போது அதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கணும்? 36 × 6 தான் இருக்கணும். கண்டிப்பாக அப்போ ஆன்சர் என்ன? 216 தான் வரும். சரிங்களா? இதில் 2 சீரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5, 11, 17, 23 அது ஒரு சீரீஸ் ஆகும். 1, 6, 36 இது ஒரு சீரீஸாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம பொறுமையாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி தான் இதை சால்வ் பண்ண முடியும். இதில் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம அந்த சீரீஸில் அடுத்த நம்பர் என்ன வரும்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போது இது அடுத்த 5 கொஷின்ஸ் வந்து இந்த சீரீஸில் இருக்கிற ராங் நம்பர், தவறான ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும். அதுவும் ஒரு பேட்டர்னில் இருக்கும். அந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு எண் மாறி இருக்கும். அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது தான் இதுலேயும் அதே டெக்னிக் தான். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். பாருங்கள், 25 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 cube 3 cube - 2 3 cube 27 - 2 அப்போது 25 வந்தது. அதே பாருங்கள், 4 cube 62 4 cube - 2ன்னு எழுதலாம். சரிங்களா? 4 cube என்ன? 64 64 - 2 62. சரிங்களா? அப்போது அடுத்தது என்னவாக தான் இருக்கணும்? 5 cube - 2 தான் இருக்கணும். சரிங்களா? 5 cubனா ஆன்சர் வந்து 125. அதில் -2 பண்ணிட்டா 123 வருது. ஆனால் நம்ம சீரீஸில் என்ன இருக்குது? 122 தான் இருக்குது. ஸோ அதுதான் மிஸ்டேக். சரிங்களா? ஸோ அடுத்த நம்பர் கூட பாருங்கள், 6 cube. சரிங்களா? 6 cubனா 216 வரணும். 216 - 2 214 அது சரியாக இருக்குது. 7 cubனா பாருங்கள் 343. 43 - 2 41. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த நம்பர் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ராங் நம்பர். நீங்கள் ராங் நம்பர் எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷனில் இருக்குது. அந்த ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இதுக்கான ஆன்சர். ஸோ இதுலேயும் ராங் நம்பர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், 3 - 1 என்ன இருக்குது? 2 இருக்குது. 7 - 3 என்ன? 4. 15 - 7 என்ன? 8. 31 - 15 என்ன? 16. பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது, 16 இருக்குது. அப்போது 2 வந்து நம்ம என்ன எதனால் மல்டிபிள் பண்ணால் வந்து 4 வரும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 வரும். 4ஐயும் அதே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 8 வரும். 8 அதே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 16 வரும். அப்போது அடுத்த நம்பரும் என்னவாக இருக்கணும்? 16 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 32 வந்திருக்கணும். அந்த 2 டிஃப்ரென்ஸ் வந்து 32 வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 31 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 31 இருக்குது. அதனால் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 34 வருது. சரிங்களா? நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் 32 தான் வரணும். ஸோ 32 ஏன் வரலன்னா இங்கே நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது இதில் இருக்கிற ராங்கான ஆன்சர் வந்து 31 தப்பாக இருக்குது. சரிங்களா? அங்கே என்ன வரணும்? 32 வரணும். 32 வந்தால் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த சீரீஸில் வந்து நான் டிஃப்ரெண்ட் வேஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 9th கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஒரு சீரீஸ். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் வந்தாவே உங்களுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் தெரியணும். எத்தனாவது இதில் எது இருக்குன்னு தெரியணும். இப்போ ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3, டின்னா 4. அந்த 4th டி வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். 26th இசட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கொஷின்ஸை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இதுவும் ஒரு சீரீஸில் வந்திருக்கு. அதில் எது ராங்காக இருக்குது அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், டி வந்து 4th லெட்டருங்களா? சரி, அதே மாதிரி பாருங்கள், ஜி வந்து 7th லெட்டர், ஜே 10th லெட்டர், எம் பாருங்கள் 13th லெட்டர், பி பாருங்கள் 16th லெட்டர். அப்போது இப்போ இது பாருங்கள், எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 4க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3. 7க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3. 10க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3. 13க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3.
16க்கும் 19க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3. அப்போ இங்கே 19 தான் வரணும். 19th லெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆர் தான் வரணும். சரிங்களா? நீங்கள் வேணால் அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் நம்பர் போட்டுட்டு வந்து பாருங்கள். ஆர் 19th பிளேஸில் ஆர் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த சீரீஸில் ஆர் கொடுக்கல, சீரீஸில் பி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் தான் ராங்கான ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இதில் பாருங்கள் லாஸ்ட் இப்போ அந்த தவறான நம்பரை கண்டுபிடிக்கிறதுல இதுதான் கடைசி கொஷின். ஸோ இதில் எப்படி தப்பு, இதில் கொஞ்சம் பாருங்கள் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இப்போது Z அந்த சீரீஸில் நம்ம சொன்னாலே நம்பர் போட்டு சொல்லணுன்றதுல, அப்போ Zன்றதுல என்ன நம்பர் வரும்? 26ன்ற நம்பர் வருங்களா? அப்போது 26ல் பாருங்கள் 26ன்னு இருக்குங்களா? அந்த 26 ஆட் பண்ணால் பக்கத்தில் 8 வந்துடுது பாருங்கள். Z 8 கொடுத்துருக்காங்க. இப்போ W வந்து 23rd லெட்டர். சரிங்களா? அப்போ 2 3 ஆட் பண்ணால் 5 வந்துருச்சுங்களா? அப்போ பாருங்கள் T வந்து 20, 2 + 0 2, அப்போ பக்கத்தில் 2 வந்துருச்சு. Q பாருங்கள் 17th லெட்டர், அது 17th லெட்டர் 1 + 7 8, Q பக்கத்தில் 8 வந்தாச்சு. அடுத்து பாருங்கள் N வந்து 14th லெட்டர் 1 + 4 என்ன ஆயிடுச்சு? 5, இப்போ 5 பக்கத்தில் வந்துருச்சு. K பாருங்கள் 11th தான் K, அப்போ 1 + 1 ஆட் பண்ணால் 2 தான் வந்திருக்கணும். K பக்கத்தில் 2 வந்திருக்கணும், ஆனால் இங்கே என்ன இல்லை? 2 இல்லை. ஸோ 3 இருக்குது. ஸோ அதுதான் ராங்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்ப்போம். இதில் பாருங்கள் C is related with waves, then candle is related to dash. C என்பது waves உடன் தொடர்புடையது எனில் candle என்பது எதனுடன் தொடர்புடையது? இப்போ பாருங்கள் Cனா அந்த கடல், வேவ்ஸ்னால் அலைகள். சரிங்களா? கடல் ஃபுல்லாக வேவ்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது. இப்போ கேண்டில்னால் இருப்பாங்க. கேண்டில்னால் என்ன இருக்கும்? கேண்டில்னால் அதை சுற்றி என்ன இருக்கும்? கண்டிப்பாக வேக்ஸ் இருக்கும். வேக்ஸ்னால் அந்த மெழுகு. சரிங்களா? அந்த ரேஸ்னால் கதிர்கள் இருக்காது கேண்டில்கிட்ட. ஸ்டாண்ட் இருக்காது. ஸ்டாண்டு கேண்டில் வச்சுருக்கலாம், பட் ஆனால் சீயில் இருக்கிற சீயும் வேவ்ஸும் ரொம்ப ஒன்றா இருக்கும். சரிங்களா? அதாவது சீயை சுற்றி என்ன இருக்கும்? ஒரு கடலை சுற்றி அலைகள் வந்துகிட்டே இருக்குமா? அதே மாதிரி கேண்டிலை சுற்றி என்ன இருக்கும்? கண்டிப்பாக வேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கில் திங்க் பண்ணணும். அது இப்போ ஸ்டாண்டும் மெல்ட்டில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்போது கேண்டில் வந்து ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கோம், அப்புறம் இல்லை கேண்டில் உருகும். அதே மாதிரி சீயில் இருக்கிற கடல் அலைகளால் நீராவியாகுது, அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ கேண்டலுக்கு இதில் வேக்ஸ் தான் வரும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இணையுடன் பொருந்தும் இணை எது? ஸோ 80, 60, 45 இது கூட எது பொருந்தும்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 80 16, 60 12, 45 9, இதெல்லாம் எப்படி பொருந்தது? இப்போ பாருங்கள் 80யை 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், 16 வந்துடுது. 60யை 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், 12 வந்துடுது. 45யை 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், 9. ஸோ இது மட்டும் பொருந்தி வருது. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் மற்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டவர்கள் முதல் இரு உறுப்புகள் ஒரு வகையில் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. அதே தொடர்பில் அமைந்த அடுத்த இரு உறுப்புகளை தேர்ந்தெடுக்கும். அதே தொடர்பில் இன்னும் 2 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஸ்கொயர் கியூப், ஸ்கொயருன்றது சரிங்களா, ஸ்கொயர்ன்றது ஒரு டைமென்ஷனாக இருக்கும். க்யூப்ன்றது அதே ஸ்கொயரால் ஆகப்பட்ட 3 டைமென்ஷன் இமேஜ். அதே மாதிரி தான் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், ரெக்டாங்கிள். இந்த டயக்ராமில் பாருங்கள், ரெக்டாங்கிள் வந்து சிங்கிள் டைமென்ஷன், கியூபாய்டு வந்து 3 டைமென்ஷன். இதுலேயும் ரெக்டாங்கிள் தான் எல்லா சைட்லேயும் இருக்கும். சரிங்களா? மற்றதெல்லாம் அந்த இதுக்கு செட் ஆகாது. ட்ரையாங்கிள், ஸ்கொயர், குவாடிலேட்ரல், கியூபாய்டு, ரெக்டாங்கிள், இதெல்லாம் வந்து ஸ்கொயர் கியூப் மாதிரி இருக்காது. ரெக்டாங்கிள் கியூபாய்டு தான் கரெக்ட் ஸ்கொயர் கியூபுக்கு. அடுத்து பாருங்கள், முன்ன நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி ரெக்டாங்கிள் கியூபாய்டு அந்த அதே மாதிரி தான் இதுவும்.
இதில் இருக்கிற மாதிரியே நெக்ஸ்ட் பேரும் இருக்கணும். 82 9 82 9 எப்போ எந்த மாதிரியான ஈக்குவேஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 82 வந்து 9² + 1. சரிங்களா? எப்பயுமே ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்குள்ள ரிலேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது இப்போ ஒரு நம்பருடைய நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 26ன்னு இருக்குன்னு வைங்களேன். நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 25 5² அப்படின்ற மாதிரி. இப்போது 37க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எது? 36 6² 36. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 9² + 1. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணி +1 போட்டால் 82 வந்துடுது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி அது கூட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து வந்துடணும். பாருங்கள், இதே பேட்டர்னில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக செகண்ட் நம்பர் வந்து சின்னதாக இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணி அதோட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இதில் ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 26 5. இப்போ பாருங்கள், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருது, +1 பண்ணால் 26. ஸோ இப்போ 5 26 சேம் பேட்டர்னில் இருக்குது. சரிங்களா? இப்போது எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னா 26:5 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். So in a certain code, honey is written as HPPHC, then forge is written as. ஸோ ஒரு பேட்டர்னில் வந்து ஹனியை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா HPPHCன்னு எழுதியிருக்காங்க. அதே பேட்டர்னில் ஃபோர்ஜை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயும் அந்த நம்ம இதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். ஹனின்னு இருக்குங்களா? ஹனின்னு இருக்குது. அது பாருங்கள், HPPHCன்னு எழுதியிருக்காங்க. அதில் பாருங்கள், ஹெச் வந்து 0 ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓ கூட 1 ஆட் பண்ணால் அடுத்த லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு லெட்டர் ஆட் பண்ணால் பி. சரிங்களா? இந்த ஆல்ஃபபெட்ஸில் என் கூட 2 லெட்டர் ஆட் பண்ணும். சரிங்களா? 2 லெட்டர் ஆட் பண்ணால் அடுத்து என்ன வரும்? 2 லெட்டர் ஆட் பண்ணால் எம்க்கு அடுத்து என்னங்க? சாரி, என்க்கு அடுத்து என்ன? 2 லெட்டர் ஆட் பண்ணி பாருங்கள், பி வரும். அதே மாதிரி இ கூட 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஹெச். சரிங்களா? இப்போது ஒய் கூட 4 லெட்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 4 லெட்டர்ஸ்னால் நீங்கள் அந்த இசட்டை தாண்டி வந்துடும். சரிங்களா? ZAB அப்புறம் சி வந்துடும். ஸோ 4th லெட்டர் வந்து சி வந்துடும். ஒரு சைக்கிள் மாதிரி வருது. சரிங்களா? ஹெச் கூட 0 ஆட் பண்ணாலும் 1, ஓ கூட 1 ஆட் பண்ணதுனால பி, என் கூட 2 ஆட் பண்ணதுனால ஓபி வந்துடுச்சு, என்ஓபி. அப்புறம் இ கூட 3 ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒய்க்கில் சி. ஸோ அதே பேட்டர்னில் 0 1 2 3 4 ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ் நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். அது மாதிரி நம்ம பண்ணும்போது FPTJI. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். அவங்களே கொடுத்துட்டாங்க. A = 2, T = 40 அப்படின்னும்போது ஆக்ட் ACT = 48ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது டேக்குன்றது என்ன நம்பராக இருக்கும்? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்னால் கண்டிப்பாக நம்பர் வந்துடும். இதில் பாருங்கள், நம்பர் இப்போது வந்து ஏன்றது ஃபஸ்ட் நம்பர். ஸோ அந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் பண்ணிவிட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டீயோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 20, 20வது லெட்டர் தான் டி. ஸோ அதையும் என்ன பண்ணியிருக்காங்க? 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது அதே மாதிரி இப்போ டேக் எடுத்துக்கோங்க. டியோட பொசிஷன் என்ன? 20. ஏவோட பொசிஷன் என்ன? 1. கேவோட பொசிஷன் 11. இயோட பொசிஷன் 5. ஸோ ஜென்ரலாக எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? 74. 74 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கொஷின் மார்க்கில் எது வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது கீழேருந்து மேலே போகிற மாதிரி பாருங்கள். இப்போ 10 + 6 இது ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். 10 + 6 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். 16ன்றது என்னென்னா 4² தான் 16. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டா நம்மளுக்கு எது கிடைக்கும்? 4 4 16ங்களா? அப்போது 10ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 16.
இப்போ பாருங்கள் 5 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 25. 18 + 7 25. 6 ஸ்கொயர் என்ன 36. அப்போது 28 + 8 36. இப்போது 7 ஸ்கொயர் என்ன 49. ஸோ 49னா 42 + 7 49. அப்போது அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 42 வரணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ பாருங்கள் இதுவும் அது மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. இது எந்த பேட்டர்னில் இருக்குன்னா இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள். இதில் 7 இருக்குங்களா, இந்த 7 ஸ்கொயர் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வருதுங்களா. அப்புறம் மற்ற சுற்றி இருக்கிற அந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 49 + 5 + 3 + 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 59 வந்துடும். 5 3 8 8 + 2 10. 49 + 10 59. அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னும். 6 ஸ்கொயர் என்ன 36. 5 4 9. 9 + 3 12. 36 + 12 48. அதே மாதிரி இதுக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஆல்ஃபபெட்ஸ் வந்தாவே நம்மளுக்கு அந்த பொசிஷன் நம்பர் வந்துடணும். ஏன்னா 1, பின்னா 2. இதில் பாருங்கள், இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டிக்கு ஈக்குவலாக வந்துடும் பாருங்கள். 1 + 1 + 2 டி வந்து என்ன, டியோட பொசிஷன் 4. அதே மாதிரி இங்கே ஹெச்சோட பொசிஷனை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இதில் ஈயோட பொசிஷன் ஜேயோட பொசிஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சினேன். ஈயோட பொசிஷன்னா 5, அது இன்னொரு இ 5, ஜேயோட பொசிஷன் 10. அப்போ கண்டிப்பாக இதோட அடிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 20. அப்போ 20th நம்பர் என்ன டி. அப்போ இந்த இடத்துல டி தான் வரணும். சரிங்களா, 20th நம்பர் டீன்றதுனால. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு 2. முன்ன ஆல்ரெடி இந்த டைப்பில் கொஸ்டின் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 ஒன்று ரிலேட் ஆகிருக்கும், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2வும் ரிலேட் ஆகிருக்கணும். ட்ரீ இஸ்டு பிளான்ட். பாருங்கள், ட்ரீக்கும் பிளான்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளான்ட்டில் இருந்தால் ட்ரீ வரணும். நம்ம டைரெக்டாக ஒரு ட்ரீயை வளர்க்க முடியாது, ஒரு பிளான்ட்லேருந்து ட்ரீயை வளர்க்கணும். சரி, அதே மாதிரி உமன் கொடுத்துருக்காங்க. உமன் எதுலேருந்து வரலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக உமன் பாயிலிருந்து வர முடியாது. சைல்டுலேருந்து ஒரு உமன் வரலாம், அது ஜென்ரலாக இருக்குது பாருங்கள். எக்ஸாக்டாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேர்ள்லேருந்து உமன் வரலாம். ஒரு மதர்லேருந்து உமன் அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பாருங்கள், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கேர்ளுக்கும் சைல்டுக்கும் உள்ள கண்டிப்பாக பாயிலேருந்து வராது. சைல்டு ஆப்ஷன் வச்சுக்கலாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கேர்ள்லேருந்து கண்டிப்பாக உமன் வருவாங்க. எப்படி பிளான்ட்டில் இருந்த ட்ரீ வருதோ, கேர்ள்லேருந்து உமன் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூஃப், ஃப்ளோர். ரூஃப்னா என்ன, இந்த மேல் சுவர்னு சொல்லுவாங்களா, த ரூஃபு. ஃப்ளோர்னால் தரை. ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள், அப் டவுன்ற மாதிரியான ஆப்போசிட்டு. டார்க்குக்கு ஆப்போசிட் என்ன, பிரைட். ஸோ உடனே டார்க்குக்கு எல்லாருமே டியூப் லைட்டு அப்படின்ற மாதிரி போட்டுருக்கூடாது. டியூப் லைட்டு, பல்பு அப்படின்ற மாதிரி. அது டார்க்ன்றது இருளுக்கு ஆப்போசிட் வெளிச்சம் தான். இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், 750 எந்த மாதிரி ரிலேட் ஆகிருக்கோ அதே மாதிரி கொஷின் மார்க் = 65. இப்போ 750 பாருங்கள், அதே தான் நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு வச்சுன்னு சொன்னோம். 50க்கு ஸ்கொயர் நம்பர் என்ன, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன 49. 49 எது ஸ்கொயர் பண்ணால் வரும், 7 × 7 49. இப்போ 7 ஸ்கொயர் + 1 என்ன கிடச்சிது நம்மளுக்கு 50 கிடச்சிது. 65க்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன 64. 8 ஸ்கொயர் 64. 8 ஸ்கொயர் + 1 வந்து 65. சரிங்களா, இது அப்போது 65 தான். 65க்கு பக்கத்தில் என்ன வரணும், கண்டிப்பாக 8 தான் வரணும். 25th கொஸ்டின் பாருங்கள். ட்ராமா என்பது டைரக்டருடன் தொடர்புடையது எனில் மேகசின் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது. ஒரு ட்ராமானா அது யார், டைரக்டர் தான் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார். அதே மாதிரி ஒரு மேகசின்ற எடிட்டர் தான் எல்லாத்தையும் எழுதுவார். சரிங்களா, எடிட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி ட்ராமாவும் சரி, ஒரு படமும் சரி, டைரக்டர் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த கொஷினை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தந்தையின் வயது அவரது மூத்த மகனின் வயதை போல் 2 மடங்காகும்.
12 வருடங்களுக்கு பிறகு அவரது வயது அவரின் இளைய மகனின் வயதை போல் 3 மடங்காகும். அவரது மூத்த மகனுக்கு இளைய மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் 15 எனில் தந்தையின் வயது என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்லேருந்து நம்ம டேட்டாஸை எடுத்துகிட்டு அதிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம தந்தை வந்து நம்ம ஃபாதர் எஃப்னு எடுத்துக்குவோம், ஃபாதர். இதில் மூத்த மகன், அது மூத்த மகனை நம்ம எல்டர் சன்னு எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்குவோம். அப்புறம் இளைய மகன் யங்கர் சன்னை வந்து ஒய்ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? எஃப்இஒய். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம தெளிவாக படித்து ஒரு ஈக்குவேஷன் போடுவோம். தந்தையின் வயது அவரது மூத்த மகனின் வயதை போல் 2 மடங்கு. சரிங்களா? இப்போ தந்தைக்கு வயது வந்து 50ன்னு வச்சுக்குவோம். மூத்த மகனுக்கு 25 வயசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் அவங்க 50 25ன்னு சொல்லலை, சொல்கிறேன். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோமே. மூத்த மகனுக்கு 25 வயசு இருந்தால் அவருடைய வயசோட 2 மடங்கு 50. சரிங்களா? 25 × 2 50. அப்பாவுக்கு 50 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதே ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ஃபாதர் இஸ் ஈக்குவல் டு 2E. சரிங்களா? அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அப்பாவுக்கு 60, மகனுக்கு 30 கூட இருக்கட்டும். ஆனால் ஈக்குவேஷன் இப்படி தான். அடுத்து என்ன பண்ணணும்? 12 வருடங்களுக்கு பிறகு. 12 வருடங்களுக்கு பிறகு நான் என்ன ஆகிடும்? 2 பேருக்கும் 12 வயசு. அப்போது F + 22 ஆட் ஆயிரும் இல்லையா? அதே மாதிரி ஒய் ப்ளஸ் 12 வருடங்களுக்கு பிறகு அவரது வயது அவரின் இளைய மகனின் வயதை போல் 3 மடங்கு. 3 மடங்குன்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். யங்கர் சனுக்கு 12 வருஷம் கழித்து 12 வயசு அதிகமாக இருக்கலாம். அதனால தான் ஒய் + 12. பாருங்கள், F + 12, ஃபாதர் 12 வயசு முன்னாடி 3 மடங்குன்றதுனால நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஒய் + 12. ஒய்ன்றது இளைய மகனின் வயது 12 வருடங்களுக்கு பிறகு, அதுதான் ஒய் + 12. சரிங்களா? அவரது மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் வந்து 15. இப்போ எல்டர் சனுக்கும் யங்கர் சனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் எவ்வளோ? 15. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச 3 ஈக்குவேஷன். சரிங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப்ன்ற இடத்துல 2E போட்டுக்குவோம். எஃப்ன்ற இடத்துல நம்ம என்ன போடுறோம்? 2E. F + 12ன்ற இடத்துல 2E + 2. ஏன்? F = 2E. 2E போட்டுக்கிறோம். அதே மாதிரி 3 அதே மாதிரி பாருங்கள், ஒய்ன்ற இடத்துல E - 15 போட்டுக்குவோம். சரிங்களா? தேர்ட் ஈக்குவேஷன் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஒய்ன்ற இடத்துல E - 15 போட்டுக்குவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒய் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். சரிங்களா? அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன? E - 15. சரிங்களா? இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் எல்டர் பிரதரோட வயசு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்டர் பிரதரோட வயசு என்ன? 21. அப்போ ஃபாதரோடைய வயசு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன எல்டரோட வயசு 21ன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் டிக் பண்ணியிருக்காரு. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? ஃபாதருடைய வயசு. இப்போ ஃபாதருடைய வயசு என்ன? F = 2E. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணி போகணும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே அந்த ஆப்ஷனில் 21 இருக்கும். ஃபாதரோட ஆப்ஷன் என்ன? 2E. ஈயோட வேல்யூ என்ன? 21. 2 × 21 = 42. சரிங்களா? இதுதான் சால்வ் பண்ணோம். ரொம்ப அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு தேடிக்கிட்டு ஆன்சர் 21 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தவறாக விடையெழுத்து கணக்குகளின் எண்ணிக்கை சரியாக விடையெழுத்து கணக்குகளின் எண்ணிக்கையில் 3 மடங்காகும். பாருங்கள், ரொம்ப மோசமான டெஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு அவனுக்கு. அம்மாணவன் மொத்தத்தில் 120 கணக்குகளுக்கு விடையளிக்க முயற்சித்தார் எனில் அம்மாணவர் தவறாக விடையெழுத்து கணக்குகளின் எண்ணிக்கை. சரிங்களா? இது கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு மாணவர் தவறாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கை, அந்த தவறாக விடையளித்தது வந்து சரியாக விடையளித்த கணக்குகளின் எண்ணிக்கையின் 3 மடங்கு. சரிங்களா? ஒரு கொஷின் சரியாக போட்டால் 3 கொஷின் தப்பு பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் 120 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான்? சால்வ் பண்ணியிருக்கான். இதை நம்ம ஜென்ரலாகவே எழுதிக்கலாம். அப்போது 3 மடங்கு தப்பு பண்ணியிருக்கான், 1 மடங்கு ரைட் பண்ணியிருக்கான். அப்போ 120 4ஆக பிரித்தா எவ்வளோ வரும்? 1 மடங்கு தெரிஞ்சுக்கிறத சொல்கிறேன். சரிங்களா? 30 வரும். சரிங்களா? அப்போது அவன் தவறான
கணக்குகள் வந்து மாணவர் தவறாக விடையெழுத்து கணக்குகள் எண்ணிக்கை. தவறாக எத்தனை? 3 மடங்குங்களா? அப்போது 30 × 3 90 அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லை அது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி மாற்றிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸுன்றது என்னன்னா தவறாக விடையளித்தது. சரிங்களா? தவறான விடையளித்தது 3 மடங்கு, சரியாக விடையளித்தது 1 மடங்கு, மொத்தம் டோட்டலாக இருக்கிறது 120. ஸோ அது மாதிரி வச்சு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், the number of neither composite nor prime number in the set of natural numbers. அதாவது காம்போசிட் நம்பரும் இல்லாமல் ப்ரைம் நம்பரும் இல்லாமல் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கிறது ஒன்று தான், அது 1. அடுத்து பாருங்கள், பசு மற்றும் கோழிகளை கொண்ட குழுவில் மொத்த கால்களின் எண்ணிக்கை 3 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 16 கூடுதலாகும். குழுவில் உள்ள பசு மற்றும் கோழிகளின் எண்ணிக்கை பாருங்கள். அந்த கோழி பசு இருக்குது. சரிங்களா? கோழி பசுவோட கால்களை கணக்கிட்டுருக்காங்க, தலைகளை கணக்கிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பசுவுக்கு வந்து 4 கால் இருக்கும், ஆனால் தலை ஒன்று தான். அப்படியே பார்த்திங்கன்னா கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும், ஆனால் தலை ஒன்று தான். சரிங்களா? இதை வந்து ஃபஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே பாருங்கள், பசு மற்றும் கோழிகளை கொண்டோம். அது ஒரு குழுவில் வந்து பசுவும் கோழியும் இருக்குது. மொத்த கால்களின் எண்ணிக்கை 3 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 16 கூடுதலாகும். சரிங்களா? 3 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 16 கூடுதலாகும். ஸோ அப்போ கோழி மாட்டோட தலைகளுடைய 3 மடங்கை விட +16 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதலாம் பாருங்கள். பசு வந்து கவுன்னு எடுத்துக்கும், கோழி வந்து ஹென்னு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 4C ஏன் போடுறோன்னா இதுக்கு 4, இது கால், இது இந்த பக்கம் இருக்கிறது தலை. சரிங்களா? 4Cன்னு ஏன் போடுறோன்னா கவுக்கு 4 கால் இருக்குது, ஹென்னுக்கு 2 கால் இருக்குது. சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவல்னா கோழி, கவ் அண்டு ஹென் இதோட தலைகளுடைய 3 மடங்கு +16 அதுதான் எழுதியிருக்கோம் ஈக்குவல். அது நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னா கவ் - ஹென் = 16 கிடைக்குது. சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? குழுவில் உள்ள பசு மற்றும் கோழிகளின் எண்ணிக்கை. பசுவிலிருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் வந்து பசுவிலிருந்து கோழியை கழிச்சா நம்மளுக்கு 16 கிடைக்கணும். அவங்க பசு கோழி ஃபஸ்ட்டு இருக்கிறது. இப்போது ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 24, பசு வந்து 20, கோழி வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வேல்யூ எடுத்து இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். கவுக்கு 20 போட்டுக்குவோம், ஹென்னுக்கு 4 போட்டுக்குவோம். ஸோ 20 - 4 16, 16 = 16. ஸோ ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடணும். ஸோ அந்த 3 மடங்கை விட 16 கூடுதல் ஆகும். இல்லை அதே மாதிரி வேறு நம்பர்ஸ் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு 6. ஸோ அந்த மாதிரி கொடுக்குற டேட்டாவை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டா இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இதில் வந்து தமிழ் கொஷினுக்கும் இங்கிலீஷ் கொஷினுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பின்வருவற்றுள் எது தவறான கூற்றாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி கொஷின்ஸில் மிஸ்டேக் இருக்கும்போது ஃபைனலாக எது கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டே சொல்லிவிடுவாங்க. சரி, இப்போ இங்கிலீஷில் இருக்கிறத பார்ப்போம். இதில் இருக்கிற இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2 இஸ் சேம் அஸ் 1 and 3. சரிங்களா? 1 and 2க்கும் உள்ள ரியல் நம்பர்ஸ் வந்து அதில் இன்ஃபினிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி தான் 1 and 3க்கும் உள்ளது இன்ஃபினிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட் ஆப்ஷனே அது கரெக்ட். சரிங்களா? அதனால் நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகல, நான் அடுத்த கொஷின் போகலாம். இதில் பாருங்கள், இது டைரெக்ஷன் சம்மந்தப்பட்டது. டைரெக்ஷனாக நீங்கள் அந்த 4 டைரெக்ஷன் தெளிவாக போடணும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் வந்து போடணும். தமிழ்லையும் அது தெளிவாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷன் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க.
தெற்கு என்பது வடகிழக்கு, வடக்கு என்பது தென்மேற்கு எனில் வடமேற்கு என்பது என்ன? ஸோ நீங்கள் அந்த டைரெக்ஷன் அப்படியே அந்த டைரெக்ஷனுக்கு தெற்குன்றது வடகிழக்குக்கு மாற்றிட்டிங்கன்னா தென்மேற்கு தென்மேற்கு என்பது வடமேற்கு, அதையும் தென்மேற்கு வந்து வடமேற்கை மாற்றிட்டிங்கன்னா மீதி இருக்கிற டைரெக்ஷன் நீங்கள் அது எப்படின்னு பார்த்துக்கணும். அது சரிங்களா? அந்த டைரெக்ஷன் நீங்கள் டைரெக்டாக போடும்போது அது ஆன்சர் என்னன்னு கிடைக்குன்னா சவுத்து தான் வரும். வடமேற்கு என்பது என்னன்றது தான் கொஷின். சரிங்களா? அந்த டைரெக்ஷன் நீங்கள் மாற்றி போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அந்த டைரெக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது மற்ற டைரெக்ஷனும் ஈக்குவலாக சேஞ்ச் ஆகணும். ஒன்றுத்தை மட்டும் மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு டைரெக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். சூரியன் மறையும் ஒரு மாலை வேளையில் ஒருவர் ஒரு கம்பத்தினை பார்ப்பது போல் நின்றிருக்கிறார். கம்பத்தின் நிழலானது சரியாக அவரது இடப்பக்கம் விழுகிறது எனில் அவர் பார்த்திருக்கும் திசை. பாருங்கள், சூரியன் மறையும் ஒரு மாலை வேலைன்னு சன் வந்து இங்கே ஈஸ்டில் ரைஸ் ஆகும், வெஸ்ட்டில் செட் ஆகும். ஸோ வெஸ்ட்லேருந்து அடிக்குது. வெஸ்ட்லன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் தான் வந்து விழும். ஸோ அவருடைய ஆப்போசிட் வந்து அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் விழுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் விழுதுன்னா அவர் எந்த பக்கம் பார்த்துட்ருப்பாருன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சவுத்து தான் பார்த்துட்ருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The number of 2-digit combinations have 9 as at least one of the digits from the digit. சரிங்களா? ஸோ இந்த 4 நம்பர்ஸ் வச்சு 9 கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி எத்தனை டிஜிட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக 8 டிஜிட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த எல்லாத்துலேயும் 9 இருக்குது. ஸோ எல்லாமே இந்த நம்பர்ஸ் தான். சரிங்களா? அந்த நம்பர்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதில் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் அது 2 டிஜிட் நம்பராக இருக்கணும். சரிங்களா? ஈரிலக்க எண்ணாக இருக்கணும். ஓகே, அது மாதிரி நீங்கள் 8 காம்பினேஷன்ஸ் இது நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், மாணவர்கள் வரிசையில் ஒருவர் இடக்கோட்டிலிருந்து 12வது வடக்கோட்டிலிருந்து 18வதாகவும் நிற்கிறார் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? சரி பாருங்கள், ரைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சிலர் வரும், லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது பொசிஷன் வரும். இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணுறது எப்படின்னா, இப்போது இந்த பக்கம்ட்டு பார்க்கும்போது ரைட்லேருந்து பார்க்கும்போது 12, லெஃப்ட்லேருந்து 18 அப்படின்னா ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இப்போது லெஃப்ட்லேருந்து பார்த்தாலும் அதே தான் வரும், ரைட்லேருந்து பார்த்தாலும் அந்த பொசிஷன் அதே தான் வரும். ஸோ 2 டைம் நம்ம அதே பொசிஷனை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று மைனஸ் பண்ணிட்டா அதோட கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னா 29. சரிங்களா? 29ன்றது என்னது? அது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதுதான் அந்த பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க, பொசிஷனோட நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது பாருங்கள், ஒரு கோபுரத்தில் 6 விதமான மணிகள் 9 வினாடிகள் 12 வினாடிகள் 15 வினாடிகள் 18 வினாடிகள் 21 வினாடிகள் மற்றும் 24 வினாடிகள் இடைவேளையில் ஒலிக்கின்றன. காலை 6 மணிக்கு அவை அனைத்தும் ஒலித்தால் மீண்டும் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும் நேரம். சரிங்களா? 6 மணிக்கு இது வந்து இப்போது 6 விதமான மணிகள் இருக்குங்க. சரிங்களா? ஒரு மணி வந்து 9 வினாடிகளுக்கு ஒரு முறை அடிக்கும், இன்னொன்று 12 வினாடிகளுக்கு ஒரு முறை அடிச்சுட்டே இருக்கும், இன்னொரு மணி வந்து 15 வினாடி. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே ஒரே சமயத்தில் எப்போ அடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மணிக்கு அடிக்குது. திருப்பி அந்த மணி எப்போ அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தோம். எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தோம்னா 2520 வரும். ஸோ 2520 வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அது வந்து செகண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வினாடிகள் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மினிட்ஸ்க்கு மாற்றணும். அதை மினிட்ஸ்க்கு மாற்றும்போது 42 மினிட்ஸ். ஸோ அப்போ 42 மினிட்ஸ்க்கு ஒரு முறை என்ன ஆகுதுன்னா அது வந்து எல்லாமே ஒன்றா அடிக்குது. சரிங்களா? அப்போது 6க்கு அப்புறம் வேறு எந்த டைமில் இருக்குன்னா 6:42க்கு அது எல்லா மணியும் ஒன்றா அடிக்கும்.
ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா ரிப்பீட் ஆகுறதுன்னா கண்டிப்பாக அந்த எல்சிஎம் டைப் ஆஃப் கொஷினாக தான் இருக்கும் அது. எல்லாம் முடிச்சுட்டு அதை நீங்கள் செகண்ட்ஸ்லேருந்து அதை மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்கள், இந்த சீரீஸில் த நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஹேவ் டிஃப்ரென்ஸ் 3. ஸோ ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 3 இருக்கணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 5 and 8, அப்புறம் இன்னொன்று 5 and 8 and 5 ரெண்டும் நடுவில் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த 4 நம்பருக்கு மட்டும்தான் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்குது. மற்ற எதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3 இல்லை. ஸோ அதனால் 4 நம்பர்ஸ். ஆப்ஷன் 1 தான் இதில் கரெக்ட். சரிங்களா? தமிழில் நீங்கள் அதை பொறுமையாக படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஸோ இதை அரேஞ்ச் பண்ணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளின் ஆங்கில எழுத்து வரிசை. ஆங்கில எழுத்து வரிசைன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ஸோ எல்லாமே எம்மாக இருக்குது. ஸோ அது விடுங்க. அது நெக்ஸ்ட் லெட்ரு பாருங்கள், ஏ. சரிங்களா? ஏ தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போது எம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்துடணும். டின்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்துடணும். சரிங்களா? இப்போ டின்ற ஆப்ஷன் வச்சு நீங்கள் அதை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் டி ஃபஸ்ட் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன்லேயும் டி ஃபஸ்ட் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன்லேயும் டி ஃபஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்கள். ஸோ அடுத்து என்ன வரும் பாருங்கள், ஏக்கு அடுத்து என்ன வரும்? ஐ. சரிங்களா? செகண்ட் எழுத்து பாருங்கள், மினிமம், அதில் வந்துடுது. அடுத்து பாருங்கள், மாங்கில் ஐக்கு அடுத்து ஓ தான் வரும். அதுக்கடுத்து மியூசிக் வரும். இது ரொம்ப ஈஸியான எலிமெண்ட்ரி கொஷின்ஸு. ஆனால் என்னென்ன இது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு எழுத்தாக பார்த்துட்டு இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களிலிருந்து அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்கும் வரிசை. ஸோ ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்கணும். சரிங்களா? RTFIU. அதிலேருந்து ஒரு அர்த்தமான வார்த்தையை எப்படி உருவாக்குவீங்க? அதுலேருந்து ஃப்ரூட் உருவாக்கலாம், FRUIT. ஸோ அந்த நம்பரையும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டு எந்த ஆப்ஷன் வரும்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ எஃப் ஃப்ரூட்னா ஃபஸ்ட்டு 3 வரணும். FRனா ஆருக்கு வந்து 1 வரணும். 3, 1 அந்த காம்பினேஷனில் எந்த ஆப்ஷன் வருதுன்னு கண்டுபிடிங்க. அடுத்த கொஷின் இது பாருங்கள், ஆங்கில எழுத்துக்களில் வலக்கோட்டிலிருந்து 17வது எழுத்திற்கு இடப்பக்கமாக உள்ள 9வது எழுத்து. இதில் பாருங்கள், லெஃப்ட்லேருந்து 9th, 17th ரைட்டு. சரிங்களா? இது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 26 கிடைக்குது. 26 எந்த சைடில் இருந்துன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது இப்போது ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜெட்லேருந்து 26th என்ன இருக்கும்னா ஏ இருக்கும். லெஃப்ட்லேருந்து 26th பார்த்தீங்கன்னா ஜெட் இருக்கும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ரைட் எண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ரைட் எண்ட்லேருந்து 26th என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 9th லெட்டரு 17th லெட்டருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை சொல்லணும். சரிங்களா? ரைட்லேருந்து 26th லெட்டர் என்னது? ஏ. சரிங்களா? அதுதான் அது. ஸோ அதை நீங்கள் பொறுமையாக கொஷினை படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தை, அர்த்தமுள்ள வார்த்தை உருவாக்கும் எண்களின் இணையை காண்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் போட்டு பார்க்கலாம், ஏதாவது பேர் வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? 4 ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்னா பர்சன். சரி, இது ஒரு பேர் மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நீங்கள் இதை பொறுமையாக எல்லா வேர்ட்ஸுக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும். அடுத்து பாருங்கள், ஸோ ஒரு 4 இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 செட் ஆஃப் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ஒரு கொஷின் மாதிரி கேட்குறாங்க, இதில் எந்த டயக்ராம் கரெக்டாக இருக்கும் அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், பேர்ட்ஸ், டைகர்ஸ், பீகாக், பறவைகள், புலிகள், மயில்கள். இப்போ பாருங்கள், பறவைகளும் மயில்களும் அது ரெண்டும் வந்து ஓரளவுக்கு கம்பைன் பண்ணும். ஆனால் புலிகள் தனி. இது வந்து பறவைகளில் வந்துடும், அது விலங்குல வந்துடும். அப்படின்னா அதுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டுனா பாருங்கள்,
ஃபஸ்ட்டு பி. சரிங்களா? பறவைகளுக்குள்ளே தான் என்ன வரும்? மயில்கள் வரும். சரியா? அப்புறம் புலி மட்டும் தனியாக இருக்கும். அப்போ பாருங்கள், 2 பியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சர்க்கிள் இருக்குது. அதாவது வெளி அவுட்டர் சர்க்கிள் வந்து பறவை, அதுக்குள்ளே இருக்கிறது தான் மயில். இன்னர் சர்க்கிள் வந்து மயில். சரிங்களா? தனியாக இருக்கிறது புலி. எப்படி புரிஞ்சுக்கணும்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மொழிகள் தமிழ், தெலுங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மொழிக்குள்ளே தான் தமிழும் இருக்குது, தெலுங்கும் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 4. ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஃபுட்பால் ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ், கபடி ஃபேன்ஸ். பாருங்கள், எல்லாமே ஒரு கேமோட ஃபேன்ஸ். ரெண்டுமே எல்லாம் மிங்கிளாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு கேம் மட்டுமே பிடிக்கும், ஒருத்தருக்கு இன்னொரு கேம் மட்டுமே பிடிக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்து பாருங்கள், 44th கொஷின். ஹியூமன் பீயிங்ஸ், இண்டியன்ஸ், தமிழன்ஸ். இதுக்கு பாருங்கள், ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே தான் இண்டியன்ஸ் வர முடியும், இண்டியன்ஸ்குள்ளே தான் தமிழ். சரிங்களா? அது ரொம்ப ஜென்ரலான டேர்ம். இது வந்து டின்ற ஆப்ஷன் கரெக்டாக வருது. அடுத்து பாருங்கள், 45th கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் ஹரியானாவும் பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்தில் இருக்குது. தமிழ்நாடு கொஞ்சம் தனியாக இருக்குது, தூரமாக இருக்குது. ஸோ அது மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த 45th ஆன்சர் என்ன? சி. இதில் பாருங்கள், இதில் வந்து ஒவ்வொரு ஸ்கொயருக்கு ஒவ்வொரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகம், சதுரம், வட்டம் மற்றும் முக்கோணம் ஆகியவை முறையே அரிசி, பயிறு வகைகள், சோளம் மற்றும் கோதுமை. இந்த மாதிரி முறையேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற ஆர்டர்லேயே கரெக்டாக வரணும். சரிங்களா? சோளம் மற்றும் கோதுமை விளையும் இடங்களை குறிக்கிறது. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் வினாக்களுக்கு விடையளிக்க. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அரிசின்னா அது எதை குறிக்கும்னா கண்டிப்பாக செவ்வகத்தை தான் குறிக்கும். பயிர் வகைகள்னால் சதுரத்தை தான் குறிக்கும். சோளம்னா அது ஒரு வட்டத்தை குறிக்கும். இப்போ கோதுமைனா அது ஒரு முக்கோணத்தை குறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் அதோட இங்கிலீஷ் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு முன்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, கியூபாய்டு கொடுத்துருந்தான், ரெக்டாங்கிள், அந்த மாதிரியான இங்கிலீஷ்லேயும் கொஷின்ஸ் வந்துடும். அப்போ இங்கிலீஷ்லேயும் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, சர்க்கிள், ட்ரையாங்கிள், அதோட நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், எந்த பகுதியில் 4 வகையான பயிர் செய்யப்படுகிறது. சரிங்களா? 4 வகையான பயிரும் எந்த பகுதியில் செய்யப்படுதுன்னு கேட்குறாங்க. இப்போ 4யுமே கனெக்ட் பண்ணுறது எதுவுமே இல்லை, ஏன்னா ஸ்கொயர் தனியாக இருக்குது பாருங்கள். ஸ்கொயரும் ட்ரையாங்கிளும் கனெக்டே ஆகலை. சரிங்களா? ரெக்டாங்கிள் கனெக்ட் ஆகிருக்கு. ரெக்டாங்கிள் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் ரெக்டாங்கிள் கூட இந்த ட்ரையாங்கிளும் ஸ்கொயரும் கனெக்ட் ஆகலை. சரிங்களா? இப்போ எல்லாமே கம்பைன் ஆகிறது எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து பயிர் விளையிற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் தான் இதில் கரெக்டு. சரிங்களா? விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் ஆல் த 4ன்னு கேட்குறோம். எல்லாமே எதுலேயும் கனெக்ட் ஆகலை. விச் ரீஜன் கல்டிவேட்ஸ் ஒன்லி ரைஸ் மட்டும் எதுன்னு கேட்குறோம். ரைஸ் மட்டும், அதில் எதுவும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ரைஸ்னால் அரிசி வந்து செவ்வகத்தில் பாருங்கள், அது மட்டும் தனியாக இருக்கணும். 4 இதுனா செவ்வகத்தில் 4 மட்டும் தனியாக இருக்குது. அது 4, அப்போ ரைஸ் மட்டும். அது இப்போ 4 ஆப்ஷன் எங்கே இருக்குது? 2 செகண்டில் இருக்குது. அப்போ ஆன்சர் 4. அடுத்து பாருங்கள், 48th கொஷின். எந்த பகுதியில் கோதுமை மற்றும் சோளம் பயிர் செய்யப்படுகிறது? கோதுமை, சோளம். இப்போ கோதுமை வந்து என்னது? வட்டம். கோதுமை வந்து முக்கோணம். சரிங்களா? அரிசி வந்து செவ்வகம். இப்போ முக்கோணமும் செவ்வகமும் இருக்கிற பகுதி பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அது ரெண்டும் கனெக்ட் பண்ணுற பகுதி என்ன?
5. இந்த முக்கோணமும் செவ்வகமும் கனெக்ட் பண்ணிக்கிற பகுதி வந்து 5. அடுத்து பாருங்கள், எந்த பகுதியில் அரிசி தவிர அனைத்தும் பயிர் செய்யப்படுகிறது? அரிசி தவிர மற்ற அனைத்தும் பயிர் செய்யப்படுகிறது எந்தெந்த பகுதியில்? இப்போ அரிசி எதுன்னு பாருங்கள், அரிசி வந்து செவ்வகம். இந்த ரெக்டாங்கிள் மட்டும் விட்டுறணும், மற்ற எல்லாம் பாருங்கள் 9 இருக்குது, 10 9 and 10 இருக்குது, ரெக்டாங்கிள் டச் ஆகலை. அதே மாதிரி 1 இருக்குது, அது ரெக்டாங்கிள் டச் ஆகலை. 8 இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து ரெக்டாங்கிளுக்கு டச் ஆகலை. ஸோ இது வந்து இது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற ஆப்ஷன் வந்து 1, 8, 9, 10. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், which region cultivates grams only? எந்த பகுதியில் பயிர் வகைகள் மட்டும் பயிர் செய்யப்படுகிறது? பயிர் வகைகள் மட்டும். இப்போ பயிர் வகைகள்னால் சதுரத்தில் பாருங்கள், பயிர் வகைகள் மட்டும் இருக்கிறது எந்த பகுதி? 10. இதுதான் எதுலேயும் கலக்கல, பயிர் வகைகள் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 அதுதான் கரெக்ட். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக 1க்கு 2 முறை பாஸ் பண்ணிவிட்டு அதை ரீப்ளே பண்ணி கேளுங்க. சரிங்களா? தெரியலன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.